ஹலோ ஃப்ரெண்ட், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். இது எதுக்கு ஒரு கை நிறையா 10 ரூபாய்க்கு 1 ரூபா சாக்லேட் வாங்கி வச்சுருக்கீங்கன்னா, காலையில் வீட்டிலேருந்து பெறப்படும் போதே பயங்கர தலை சுத்தாக இருந்தது. என்ன செஞ்சேன், கொஞ்சம் இஞ்சி இடித்து கொஞ்சம் ஜூஸ் எடுத்து கொஞ்சம் குடிச்சிட்டு வந்தேன். வரும்போது எனக்கு அதுவும் சரியாகல. வர வழியில் ஃபுல்லாக 2 2 3 3 ட்ரெயின் தெரிஞ்சுது. ஒரு ட்ரெயின் 2 தெரிஞ்சுது, ஒரு ட்ரக்கு 5 தெரிஞ்சுது, ஒரு ஸ்கூட்டி 10 தெரிஞ்சுது. இருந்தாலும் அந்த தத்தாக்க புத்தாக்கன்னு கடைக்கு வந்துட்டேன். காலையிலேருந்து தலை சுற்று நிற்கவே மாட்டுக்கு. என்ன செஞ்சேன், மாப்பால் ஒரு லெமன் ஜூஸ் வாங்கி குடித்தேன். அதுவும் நிற்கிது. இப்போ நான் அவளை பேசிகிட்டு இருக்கேன், என் முகமே எனக்கு 2 2 தெரியுது. என்ன நான் வர வேகத்தை வந்து இவர் பயந்துட்டு ஏன் இப்படி டல்லாக வரேன்னு தலை சுற்றுது. பின்ன தெருவில் போகிற கரும்பு ரஸ்கா வாங்கி கரும்பு சாரை வாங்கி அதையும் குடிச்சாச்சு. தலைவலி இல்லை, தலை சுற்றுது, நிற்க மாட்டுது. மெயினாக சாப்பிட முடியல. காய்ச்சல் ஆரம்பிச்சு, 2வது வாந்தியில் முடிஞ்சு, 3வது வயிற்று போக்கில் முடிஞ்சு, கால் தலை சுற்றி நிற்க மாட்டுது. இதே மாதிரி போன ஒரு 3 மாதம் உடம்பு முடியாத நேரத்தில் டாக்டர் சொல்லுவார், இந்த மாதிரி நேரத்தில் உடம்புல உப்பு சத்து இனிப்பு சத்து குறையும் போது இந்த மாதிரி தலை சுற்று வரும். அந்த நேரம் டக்குன்னு எப்போ ஒரு சாக்லேட் வச்சுருங்க. அந்த சாக்லேட்லாம் புளிப்பாக இனிப்பாக இருக்கணும். அதனால் இந்த சாக்லேட் வாங்கிட்டேன். இது வாங்கி இப்போ தான் காலையில் நானும் என்னென்னமோ செஞ்சு பார்த்தா நிற்கவே இல்லை. சாக்லேட் எங்களுக்கு அறிமுகப்படுத்த எங்கள் சின்ன பையன் பெரிய பையன் அடிக்கடி வேண்டாம் தருவார். இது நல்லா புளிப்பாக நல்லா இனிப்பாக இருக்கும். இது ஒரு சாக்லேட்டு 1 ரூபா 10 ரூபா வாங்கியாச்சு. காலையில் இன்னும் வந்து சாப்பிட முடியல. நினச்சா கொமட்டுற மாதிரி இருக்குது, தலை சுற்றுது. இவருக்கு ஓடி போய் 2 பழம் வேண்டாந்து கொடுத்தாரு. இப்போ 2 பழத்தை சாப்பிட்டா கொமட்டுற மாதிரி இருக்குது. எதையுமே சமாளிச்சிடலாம் போல. தலை சுற்று சமாளிக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. டாக்டர் சொன்னது ப்ரெஷர் குறைஞ்சாலோ கூடனாலும் தலை சுற்று வரும். அந்த நேரம் வீட்டில் எது இருந்தீங்க அது கொஞ்சம் சீனி, ஒரு ஸ்பூன் சீனியை வாயில் போட்டுக்கணும். இப்போ வீட்டில் இல்லை, அதனால் ஓடி போய் இந்த சாக்லேட் ரெண்டாச்சும் வாயில் போட்டாச்சு. இனி இதாவது நமக்கு தோணப்படான்னு பார்க்கலாம். தெரியும், ஃபேஸ் பார்க்கும்போது எப்படி டல்லாக இருக்குன்னு. அந்த அளவுக்கு தலை சுற்றுது, கண்ணெல்லாம் சொக்கிற மாதிரி ஆகுது. பொதுவாக புளிப்பு எதுவும் பிடிக்காது. இப்போ வாய் இருக்கிறதுக்கு அந்த தலை சுற்றுறதுக்கு நல்லா புளிப்பாக இனிப்பாக நல்லாயிருக்கு. நீங்களும் இந்த சாக்லேட் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். சப்போம் போது நல்லா உப்பாக புளிப்பாக மிளகு போட்டிருப்பாங்க, நல்லா காரமாக இருக்குது. சாக்லேட்டில் காளான் நமக்கு போட்டிருக்காங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. தலை சுற்று போகிற வரைக்கும் சாக்லேட்டை சாப்பிட போகிறோம். இது வரை வாய பார்க்காரு. 1 2 அவருக்கு கொடுத்தாலும் கொடுப்பேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு என்ன பிரச்சனைன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். சேட்டா, பை பை, லவ் யூ.